சார், அப்ப அரசியலுக்கு வரணுங்கிறது உங்களுடைய முடிவா இல்ல அப்பாவோட முடிவா? அரசியல்ல உங்களுக்கு அப்பாவோட அட்வைஸ் என்ன சார்? முதல்ல அந்த அறிமுகம் அப்பா இல்லாம இல்லைங்க, அறிமுகம் அப்பாவோட தான். அதே சமயத்துல மக்கள் அறிமுகம் மட்டும் இருந்தா, ஏன்னா பிறந்த கிராமம், அந்த நம்ம செய்யற தொழில் எல்லாமே என்னோட தொகுதியில தான், பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில தான் இருக்கு. லால்குடி, மணச்சநல்லூர், முசிறி, இது எல்லாமே நான் வேலை செய்யற இடம் மட்டும் இல்லாம சின்ன வயசுல இருந்தே ஐயா கூட இருந்ததுனால அந்த பழக்க வழக்கங்கள் மட்டும் தெரியும், அறிமுகம் தெரியும். இவர் இன்னாரோட மகன் அப்படிங்கிறது தெரியும். அந்த அறிமுகத்தை தாண்டி மக்கள்கிட்ட போய் நம்ம செய்யற வேலை தான் நிலைக்கும் அப்படிங்கறது என்னோட நம்பிக்கை. அதனால மக்களுக்கு அந்த நல்லது செஞ்சா மட்டும்தான் மக்கள் மனசுல இடம் பிடிக்க முடியும் அப்படிங்கறது ஐயா ரொம்ப தெளிவாகவே சொன்னார். மக்களோட போய் நீ எப்பொழுதும் கீழே தான் இருக்கணும், கிரவுண்ட் லெவல்ல தான் இருக்கணும். நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது அறிமுகம் செஞ்சது மட்டும் இல்ல, நீங்க போய் உழைக்கிற உழைப்புல தான் இருக்குங்கிறது ஐயாவோட அட்வைஸ். நிச்சயமா சார், இப்ப பெரம்பலூர் தொகுதி மக்கள் உங்களை வாக்களிச்சு எம்பி ஆக்கினாலும் வாரிசு அரசியல் மூலமா தான் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு முன்வைக்கப்படுற இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பார்க்கறீங்க? அரசியல்ல விமர்சனங்கிறது இருக்குங்க. அந்த விமர்சனத்தை நான் எப்படி பதில் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன்னா, நம்ம செய்யற வேலைனாலையும் நம்மளால பெறப்பட்ட திட்டங்கள், மத்திய அரசாங்கத்திட்ட நம்ம போராடி நிறைய திட்டங்கள் வாங்க வேண்டிய நிலைமையில இருக்கோம். அந்த போராட்டமும் அது மட்டும் இல்லாம நமக்கு அவங்க கொண்டு வந்த திட்டங்கள், நம்ம சொல்லி செய்யற திட்டங்களை தாண்டி மக்களுக்குன்னு அவங்க பூர்வீகமா நினைச்சு நமக்கோசரம் கொண்டு வர விஷயங்கள்ல பாடுபடுறது தான் ஒரு விஷயமா நான் நினைக்கிறேங்க. அது செஞ்சா மட்டும்தான் மக்கள்கிட்ட நிக்க முடியும், நிலைக்க முடியுங்கிறத நிறைய தடவை மக்களும் சொல்லியிருக்காங்க. கீழே இருந்து போகும்போதும் நம்ம பாராளுமன்றத்துல பேசுற விஷயங்களும் சரி, முதல்ல பெரம்பலூருக்கு தேவையான விவசாயமும் சரி, ரயில்வே திட்டங்களையும் அதை எடுத்து சொல்றதுல தான் இருக்குங்கிறதுல என்னோட ரொம்ப அதீத நம்பிக்கை உண்டு.